கடையில் வாங்கின அரிசி சேமியா வச்சு அரிசி சேமியா பிரியாணி, அதாவது ரைஸ் வெர்மிசெல்லி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 கப் ரைஸ் வெர்மிசெல்லி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வெந்நீர் ஊற்றி நல்லா ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. இதை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு ஒரு இட்லி தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கேரட் பீன்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி சாமான்லாம் தாளிச்சிட்டு அதில் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சதும் போட்டு நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இதில் கட் பண்ண புதினா கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் இல்லைனா சிக்கன் மசாலா பவுடர் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச காய்கறியும் இதோட சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுடுங்க. இப்போது வெந்த இடியாப்பத்தை எடுத்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான ரைஸ் வெர்மிசெல்லி பிரியாணி ரெடி ஆகிடும். இது நம்ம ரைத்தாவோட இல்லைனா தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்லாம். நான் இதை டின்னருக்கு செஞ்சேன். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ் எதுக்கு வேணால் இது செய்யலாம். நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. சூப்பரான ரைஸ் வெர்மிசெல்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். டீட்டெயில்டு ரெசிபி நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பை.